எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் உங்களை படைத்தவர், சரியா, உங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறவர், நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது, உங்களுக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர், உங்களை நோக்கி பேசணும்னு விருப்பப்படுறத கேளுங்க. சரியா, எவ்வளோ விஷயங்களை நம்ம கேட்குறோம். ஒரு படத்துக்கு போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம உட்கார முடியுது நம்மளால். ஒரு பாட்டு கேட்க ஆரம்பித்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்க முடியுது. ஆனால் இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஒரு டைலாக், ஒரு சூப்பர் ஸ்டார் டைலாக்கை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் கவனிங்க. உங்களை படைத்தவர் உங்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பேசுகிறத கேளுங்க. தயவு பண்ணி அவர் பேசுகிறத கேளுங்க. சரியா, மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும். மாயக்காரர் அப்படின்னா என்னென்னா, மாய்மாலம் பண்ணுறவங்க. அதாவது அது நிரந்தரம் கிடையாது, மாயமாக போயிடும். அது மேஜிக் மாதிரி, அது நடக்காமையே தான் போயிடும். அது நடக்கிற மாதிரி இருக்கும். மேஜிக் அப்படி தான். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாததை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாக போகும். ஒரு கூட்டம் இருக்கா, மாயக்காரரின் கூட்டம். அது என்ன மாயம் அப்படின்றத பாருங்கள். அது மாயம், அது உங்களுக்கு நிலைச்சி இருக்காது. அது என்ன மாயமாக பாருங்கள். பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பரிதானம் அப்படின்னா லஞ்சம் வாங்குறது. சரியா, லஞ்சம் வாங்குற கூட்டம் மாயக்காரரின் கூட்டம் அப்படின்றார். அப்போது லஞ்சம் வாங்குறது இன்னைக்கு ஒருவேளை லஞ்சம் வாங்கும்போது அது உங்களுக்கு நல்ல செல்வாக்கை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளுக்கு அது நிறைய பொருளில் சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் மேஜிக் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றார். எப்படி போகுமா பாருங்க. பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பரிதானம் வாங்குறவங்க அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்களுடைய வீடுகளை அக்கினி பட்சிக்கும் அப்படின்றார். அக்கினினா நேரம் தீ விழுறது மட்டும் அக்கினி கிடையாது. சமாதானம் இல்லாமல் போகிறதும் ஒரு அக்கினியான சூழ்நிலை தான். தன்னுடைய பிள்ளைங்களை பறி கொடுக்கறதும் அக்கினியான சூழ்நிலை தான். தன்னுடைய பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறதும் அக்கினியான சூழ்நிலை தான். தனக்கே பிள்ளை இல்லாமல் இருக்கிறதும் ஒரு அக்கினியான சூழ்நிலை தான். வறுமையும் கஷ்டங்களும் வர்றது அக்கினியான சூழ்நிலை தான். எதனால வந்துச்சா? ஏன்னா லஞ்சம் வாங்கினதுனால வந்துச்சான். தயவு பண்ணி இந்த லஞ்சம் வாங்குறத விட்டு வெளியில் வந்துடுங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. அவர் நல்லவராகவே இருக்கிறார். சரியா, அப்போ பாருங்க, மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாக போகும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து, அநியாயத்தை தான் கற்பம் தரிக்கும். அநியாயம் நடக்கும் உங்களுக்கு. சரியா, கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். அப்போ நீங்க உணர்வடைங்க, ஒப்பு கொடுங்க, லஞ்சத்தை விட்டு வெளியில வாங்க. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், உங்களோட தான் பேசுறாருங்க. மனம் திரும்புங்க. நன்றி.